ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் புளி சாதம் எப்படி செய்வேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு கீரி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயத்தை வறுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ பொடி பண்ணணும், லாஸ்ட்டாக சேர்க்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருக்கேன். கடையில் எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு டப்பாவில் மாற்றிக்கிறேன். புளிக்குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கட்டியாகணும், நல்லா கட்டியாகணும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயப்பொடி ஆட் பண்ணும்போது நல்லா வாசனை கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாதம் கொட்டி கிளறி காட்டுறேன். இப்போ பாருங்கள், புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் கொட்டி கிளறிட்டேன். இதில் எதுவுமே நான் எல்லாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இப்போ புளி சாதம் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப இதில் எதுவுமே சேர்க்கலை. சிம்பிளான புளி சாதம் ரெடி. உருளைக்கிழங்கு வறுவல், கருணைக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், அப்பளம், முட்டை எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம். நான் இன்றைக்கி முட்டை தொக்கு தான் வச்சு சாப்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.